வணக்கம், வெல்கம் டு வெற்றியடிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ 2025 நமக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்காக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வெற்றியடிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமது குரூப் 4 எக்ஸாம்ஸுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பொது தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு. சரிங்களா? இந்த குறில் நெடில் வேறுபாடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நியூ சிலபஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு சாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம ஸ்பைரல் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸ்பைரல் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம், இப்போ எழுத்து அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் எழுத்தில் இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதன் பிறகு நமக்கு அலகு 1 நமக்கு எழுத்து மற்றும் சொல் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே நமக்கு கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரித்தெழுதுக நம்ம 6th to 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய சாம்பிள் இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ குறில் நெடில் வேறுபாடு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ் மொழியில் நம்ம குறில் நெடில் வேறுபாடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மொழியில் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்குது, தமிழ் எழுத்து அப்படிங்கக்கூடிய தலைப்பை நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு எழுத்து, நீங்கள் குறில் நெடில் வேறுபாடுன்னு போட்டு சப்ஹெட்டிங்கில் எழுத்து அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? எழுத்து, அதில் நம்ம தமிழ்மொழி எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள் தான். சரிங்களா? இது உங்களுக்கு நியூ ஸ்கூல் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக். நம்ம தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள் தான். அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனா, பாருங்கள், ஆ நா. வடது பக்கம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, ஏ, இது வலஞ்சொலி எழுத்துக்கள். அவ் வலஞ்சொலி எழுத்து, ஓகேங்களா? 3 சுழி நா வலஞ்சொலி எழுத்து, ஞா. ஸோ இந்த 5 எழுத்துக்களும் வலஞ்சொலி எழுத்துக்கள். சரி, இடஞ்சொலி எழுத்துக்கள்னால் என்ன? இடஞ்சொலி எழுத்துக்களில் உங்களுக்கு டா, யா, லா, ஓகேங்களா? இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா, சிறப்பு லகரம், ஓகேங்களா? தமிழ் அப்படிங்கிறது தமிழ்னுடைய எழுத்து அப்படிங்கிறது ஒரு வரி வடிவ எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு 7th and 8th புத்தகத்தில் உங்களுக்கு பேசிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ எழுத்து அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டிங்க இல்லையா? ஸோ நம்ம ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. ஒளி வடிவம் ப்ளஸ் வரி வடிவமாக எழுதுவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். ஒளி வடிவம் ப்ளஸ் வரி வடிவம் இதெல்லாம் உங்களுக்கு இலக்கண புக்கில் இருக்கிறது, இலக்கண பகுதியில் இருக்கிறதும் உரைநடை பகுதியில் இருக்கிறதும் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம எழுத்துனா தெரிஞ்சு போச்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னதுன்னா உயிர் எழுத்துக்கள். ஸோ உயிர் எழுத்து நமக்கு தெரியும் இல்லையா, அ ஆ இ தெரியும். ஸோ உயிர் எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது, 12 இருக்குது. சரியா? உயிருக்கு நம்ம உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கு முதன்மையானது என்னென்னா நம்மளுடைய மூச்சு காற்று. நம்ம காற்று தான் உயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதே போல் இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் நமக்கு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. சரிங்களா? ஸோ நமக்கு இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்கிறது. முடிஞ்சுதா? ரைட். இந்த உயிர் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பின் முயற்சி என்ன அப்படின்னு இதெல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ வாயை திறப்பதின் மூலமாக, உதடுகளை விரித்தல் மூலமாக, ஓகேங்களா, உதடுகளை குவித்தல் மூலமாக, இந்த செயல்களின் மூலமாக நமக்கு ஆனா முதல் ஔவனா வரையுள்ள 12
உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதுவது எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த காற்றை நம்ம என்ன பண்ணுறோம், காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் நமக்கு என்ன பண்ணுது, பிறக்குது. வாயை திறப்பதன் மூலமாகவும் உதடுகளை விரிப்பதன் மூலமாகவும் உதடுகளை குவிப்பதன் மூலமாகவும் உயிர் எழுத்துக்கள் ஆனா முதல் அவ்வனா வரை ஆகிய 12 எழுத்துக்கள் பிறக்கின்றன. பிறக்கக்கூடிய இதையும் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ தான் நம்ம ஹெட்டிங்குள்ளேயே வரோம். குறில் நெடில் வேறுபாடு. இதை நீங்கள் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்கள் நீங்கள் ஒழிச்சு பாருங்கள். அ, இ, உ, ஏ, ஓ. சரிங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள் என்ன, நம்ம இதை குறுகி ஒழிக்கிறோம். நம்ம சொல்லலை ஆ, அப்போ ஈன்னு சொல்லலை ஈ, ஊன்னு சொல்ல ஊ. ஸோ ஒவ்வொன்று எழுத்துக்களையும் இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம குறுகி ஒழிக்கிறோம் உயிர் எழுத்துக்களில். அதனால் இந்த எழுத்துக்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு கான்செப்ட் இப்போ புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உயிர் குறில் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்போது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஆவ் இந்த 7 எழுத்துக்களும் உயிர் எழுத்து 12களில் இந்த 7 எழுத்தும் நமக்கு என்ன ஆகுது, நீண்டு ஒலிக்கிறது. அந்த 5 எழுத்துக்கள் 5 எழுத்து அப்படிங்கிறது குறுகி ஒலிச்சதுனால அதை உயிர் குரில் அப்படின்னு சொன்னோம். இந்த 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதனால் இதை உயிர் நெடில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு கான்செப்ட்? நான் ரொம்ப மெதுவாக சொல்கிறேன். ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான், உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் தான் உங்களால் எல்லாமே அடுத்தடுத்து உங்களால் கொண்டு போக முடியும். ஸோ ஒன்றில் நீங்கள் ஸ்டக் ஆனீங்கனாலும் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம உயிர்குறில் 5 பார்த்தோம், உயிர்நெடில் 7 பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன பார்த்தோம், ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதுவது எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த காற்றை உச்சரிப்பதால் ஏற்படுவதால் நமக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். அந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி பிறக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை விரிப்பதாலும் உதடுகளை குவிப்பதாலும் உதடுகளை விரிப்பதாலும் வாயை திறப்பதாலும் நமக்கு என்ன பண்ணுது, உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆனா முதல் அவ்வனா வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் நமக்கு என்ன ஆகுது, பிறக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தோம். அந்த ஆனா முதல் அவ்வனா வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள். ஏன்னா குறுகி ஒலிக்குது. அ, இ, உ குறுகி ஒலிக்குது. 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஆ, இ, ஊன்னு நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா மாத்திரை. என்னங்க ஹெட்டிங் குறில் நெடில் கொடுத்துட்டு மாத்திரைலாம் சொல்கிறீங்கன்னா பேசிக் தெரியணும். ஸோ மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னா, எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மாத்திரைனா என்ன? ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கக்கூடிய நேரமோ கை நொடிக்கக்கூடிய ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு கண் இமைக்கிறது அல்லது கை ஒரு சொடக்கு போடுறது, இதுதான் நம்ம மாத்திரை அப்படிங்கிறோம். இப்போ குறில் ஆ அப்போனா நம்ம நீண்டு ஒலிக்கிறோம் இல்லையா, இதை தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த குறில் எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். இந்த குறில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. இந்த ஆ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ஒலிக்கிறதுக்கு தேவையான மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரையில் முடிஞ்சிருச்சு. இதுவே நெடில் எழுத்துக்களை ஒலிக்க தேவையான கால அளவு அப்படிங்கிறது 2 மாத்திரை. சரிங்களா? ஸோ 2 மாத்திரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்சுதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்து பார்த்து முடிச்சிட்டோமா? அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். ஸோ மெய் எழுத்தில் மெய் அப்படின்னா என்ன, இது ஒரு பொருள் தருக. மெய் என்பது உடம்பு, உயிர் என்பது என்னது, காற்று. ஸோ மெய் என்பது உடம்பு. ஓகேங்களா? ஸோ மெய் எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம், உடல் இயக்கத்தில் பங்கு இன்றியமையாது போல் இங்கே நமக்கு கசட தபர யாரல வளல ஞன நமன அப்படின்னு மொத்தம் 18 எழுத்துக்கள் அப்படிங்கிறது மெய் எழுத்துக்கள். இதில் வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கசட தபர, எல்லாத்துலேயும் புள்ளி வச்சாச்சு. ஓகேங்களா? கசட தபர. அடுத்ததாக மெல்லினம் ஞன நமன, எல்லாத்துலேயும் புள்ளி வச்சாச்சு. ஓகேங்களா? அதன் பிறகு இடையினம் யரல வளல
வ ல ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து இடையின எழுத்துக்கள். ஸோ மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் மெய் என்பது உடம்பு போன்றது, உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்தம் மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக நம்ம பிரிச்சிடலாம். அடுத்ததாக உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ நமக்கு மெய் 18, உயிர் 12. சரிங்களா? ஸோ மெய் 18, உயிர் 12. இவை இரண்டும் சேர்வதால் தோன்றும், ஓகேங்களா, இவை இரண்டும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் தான் உயிர் மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரிஞ்சிச்சா? மெய் 18, உயிர் 12, மெய் 18 இது ரெண்டும் சேரும்போது நமக்கு 216 எழுத்துக்கள் உருவாகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மெய்யுடன் இப்போ ஒரு மெய் இருக்குது, ஓகேங்களா, இதனுடன் உயிர் குறில் சேரும்போது உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. கா இதுக்கு ஒரு மாத்திரை தான். இப்போது மெய்யுடன் உயிர் நெடில் சேரும்போது உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. கா. ஓகேங்களா? ஸோ தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு நம்ம 2 வகைப்படுத்தலாம். சரிங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு என்னது? ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு தேவையான மாத்திரை அளவு அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவு. ஓகேங்களா? ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம், அதை விட அரை மாத்திரை தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கபிலர், இது வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். இந்த கபிலருக்கு எத்தனை மாத்திரை மொத்தம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக நம்ம இதில் எப்போ பார்க்க போகிறோம்னா தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு தனிக்குறில் இருக்குது, அதை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ங்க, ஒரு இது ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. வல்லின உகரங்கள் எப்பொழுதும் ஒரு மாத்திரைக்கு முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? ரைட்டு. குறில் எழுத்துக்களை குறிக்க, இப்போ குறில் எழுத்துக்களை குறிக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். ஓகேங்களா? குறில் எழுத்துக்களுக்கு அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படிங்கிறதையும் நெடில் எழுத்துக்களுக்கு கான். ஓகேங்களா? கான், ஐகான், அவுகான், இதையும் அவுகான் நெடிலுக்கு. இதுவே குறில் நெடில் ரெண்டுமே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மாகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம் என்ற எழுத்துக்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு முடிஞ்சுதான். நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு இலக்கண பகுதியில் கிடையாது, உங்களுக்கு உரைநடையிலேயே தமிழ் எழுத்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 7th ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி. அடுத்ததாக அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. ஒன்றும் இல்லை, அந்த காலத்துலலாம் நமக்கு வந்து இந்த நம்ம துணைக்கால் போட்டு எழுதுறதோ அதெல்லாம் நம்ம ஓலைச்சுவடியில் எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசை எழுத்து இப்போ கான் இருக்குது. சரிங்களா? கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அதை என்னன்னு கருதியிருக்காங்க? நெடிலாக கருதியிருக்காங்க. கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோம்னா அதை நெடில் எழுத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். வெறும் கானா அது குறிலாக நம்ம வாசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது கவி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதுவே நம்ம ஓலைச்சுவடியில் எழுதும்போது இப்படி துணைக்கல்லாம் போட முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கா போட்டு புள்ளி வச்சு வி அப்படின்னு எழுதுனாங்கன்னா நம்ம என்ன அதை நினச்சிக்கணும்? காவி அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? அந்த காலத்தில் இப்படி தான் நமக்கு எழுதியிருந்திருக்காங்க. ரைட்டா? இன்னொன்று ஐகார எழுத்துக்களை குறிப்பிடுவதற்காக. சரிங்களா? ஐகார எழுத்துக்கள் இப்போ கையின்னு இருக்குது. சரிங்களா? கையின்னு இப்படி நீங்கள் இப்படி ஓலைச்சுவடியில் எழுதும்போது கிழிஞ்சிரும் ஓலைச்சுவடி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி 2 புள்ளி வச்சு கா போட்டாங்கன்னா அதோட மீனிங் கை. ஓகேங்களா? ஸோ அந்த துணைக்கால் போடுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தா போட்டாங்கன்னா தை, 2 புள்ளி வச்சு வா போட்டாங்கன்னா வை. ஓகேங்களா? 2 புள்ளி போட்டு
சா போட்டாங்கன்னா சை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஐகார எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அடுத்ததாக எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து. எகர வரிசைனா இந்த கே இப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒத்தக்கொம்பு போடுற இடம் தான். சரிங்களா? எகர வரிசை உயிர்மை குறிலை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற சென்டென்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ கேன்னு இருக்குது, இந்த கேக்கு அடுத்து 2 புள்ளி வச்சுட்டிங்கன்னா இதை கவ். ஓகேங்களா? ஸோ கவ் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனுடைய பொருள். இப்போ தேய் இருக்குது, தேய்க்கு பக்கத்தில் 2 புள்ளினா அதன் பெயர் தவ். ஓகேங்களா? இப்போ அதன் பிறகு வேறு இருக்குது, சே இருக்குது, சேக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிங்கன்னா அது பேர் சவ். ஸோ இப்படி தான் அந்த காலங்களில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதன் பிறகு மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் மேல் உள்ளே புள்ளி இட்டனர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது, இப்போ இம் போடணும். சரிங்களா? இம் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகணும், ஓலைச்சுவடி கிளியும் அப்படிங்கிறதுக்காக பா போட்டு பாக்கு உள்ள புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா அது மகர எழுத்தை குறிப்பிடுவதற்காக பகர எழுத்தின் மீது உள்ளே புள்ளி இட்டனர். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ குற்றிய லுகர மற்றும் குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ து. சரிங்களா? ஸோ நோ து குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் இது நேரசையாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 குறில் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். ஓகேங்களா? 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்று ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அது நம்ம நிறையசை அப்படின்னு சொல்லுவோம். நேரசை நிறையசை. ஓகேங்களா? நேரசை நிறையசை. ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நேரசை அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் அல்லது நெடில் தனித்து வந்தாலும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அதை என்ன சொல்லுவோம், நேரசை அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு சொல்கிறேன். அதுவே குறில் நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் ஒன்று வந்தாலும் அது நிறையசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனி குறில் அப்படின்னு நேரசைன்னு எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸை எழுதி வச்சுக்கோங்க. நேரசை, தனி குறில் பா, இது நேரசை. ஓகேங்களா? தனிக்குறில் ஒற்றுனா இது தனிக்குறில், அதோட ஒற்று, இதுவும் நேரசை. ஓகேங்களா? அடுத்ததாக தனி நெடில் அப்படிங்கும்போது பா அப்படின்ட்டுருக்கு. தனி நெடில் ஒற்று அப்படிங்கும்போது பால். இது எல்லாமே என்ன வரும், நேரசை. இப்போ நம்ம நிறையசைக்கு போவோம். நிறையசையில் 2 குறில் வருதுங்க. 2 குறில், அதான் நம்ம சொன்னோம். 2 குறில் சேர்ந்து வந்தாலும் குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒன்று சேர்ந்து வந்தாலும் நிறையசைன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 2 குறில் வருது. ஆ நீ ரெண்டுமே குறில், அப்போ இது நிறையசை. ஓகேங்களா? அடுத்ததாக 2 குறில் அதோட ஒற்று, ஆ நீ அதோட ஒரு ஒற்று, அணில், இதுவும் நிறையசை. ஓகேங்களா? அடுத்தது குறில் ஒரு நெடில், வி இது என்னது, குறில். லா விலா குறில் நெடில், அப்போ இது என்னது, நிறையசை. அடுத்ததாக குறில் நெடில் ஒற்று, வி குறில், லா நெடில், விலார் குறில் நெடில் ஒற்று, இதுவும் உங்களுக்கு நிறையசை. முடிஞ்சுதா? ஸோ இதுதான் ரைட். இப்போ நமக்கு புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உயிரெழுத்துக்களில் 12 இருக்குது, உயிரெழுத்துக்கள் 12. இது 2 வகைப்படும். அவை என்னென்னா, இது ஷார்ட்டாக நான் இப்போ வரைக்கும் நடத்துனதுக்கப்புறம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் 12 வகைப்படும். அவை குறில் உயிரெழுத்துக்கள், நெடில் உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அடுத்ததாக மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்து அப்படிங்கும்போது நம்ம என்ன, இதை 18 எழுத்துக்கள் இருக்குது. இது 3 வகைப்படும். வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து. வல்லின எழுத்து கசட தபர, மெல்லின எழுத்து
ஏன்னா நம்மனா இடையின எழுத்து யரள வளல. அதன் பிறகு நமக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்குது. உயிர் மெய் எழுத்துக்கள் இது 216 இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு உயிர்மெய் குறில் இருக்கு இல்லையா? ஸோ உயிர்மெய் குறிலில் மொத்தம் 90 இருக்குது. உயிர்மெய் நெடிலில் மொத்தம் 126 இருக்குது. கூட்டினா 216 வரும். ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எழுத்து. சரிங்களா? ரைட். இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இப்போது ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எழுத்துனா நம்ம என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ எழுத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். ஸோ உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள். ஸோ உயிர் குறில் வந்து 5, உயிர் நெடில் வந்து 7 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது அடுத்து மெய் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். மாத்திரைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒலிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அது குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. அதில் வந்து 3 வகைப்படுகிறது. அது வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? இடையினம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை. அதன் பிறகு உயிர்மெய் பார்த்தோம். மொத்தம் உயிர் 12, மெய் 18 சேர்ந்து நமக்கு 216 உயிர்மெய் எழுத்துக்கள் சேருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து பார்த்தோம். ஆயுத எழுத்தில் வந்து அதனுடைய ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அகர வரிசை. இப்போ காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சோம்னா அது நெடில். ஓகேங்களா? காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சோம்னா அது கை அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு. இது ஸ்கூல் புக்ஸில் எல்லா கண்டனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.